அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 10 செயல்கள் மனிதனின் இயற்கையான நற்செயல்களாகும். 10 செயல்கள் மனிதனின் இயற்கையான நற்செயல்களாகும். அதாவது ஒரு நாகரீகத்தினுடைய உச்சகட்டமான நற்செயல்கள் இதெல்லாம். 1, மீசை வெட்டுதல், மீசைய வெட்டிக்கிறது. தாடியை சீராக வளர்த்தல், கட் பண்ணி அழகா வச்சுக்கிறது. பல் துலக்கி வாய் துப்புரவு செய்தல், நாக்கு சுத்தம் செய்யறது, பல்லு விளக்குறது. நீர் விட்டு மூக்கு சிந்துதல், மூக்க சுத்தம் பண்றது, முடி வெட்டுறது, தண்ணியை விட்டு அதை கழுகிறது. நகங்களை வெட்டுதல், கால் நகம் கை நகங்களை வெட்டுதல். விரல் இடுக்குகளை கோதி கழுகுதல், நம்ம ஒழு செய்யும் போது கோதி கழுகுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதே போல கம்கட்டு மற்றும் உள்ள ரோமங்களை களைதல், தேவையில்லாத முகங்கள் ரோமங்களை களையிறது, கம்கட்டில் கீழே இல்லாத. தண்ணீர் கொண்டு மலஜல துவாரங்களை கழுவுதல், சிறுநீர் போனாலோ மலம் போனாலோ தண்ணி விட்டு கழுகுறது. ஏன்னா தண்ணீர் விட்டு கழுகுதல் அப்படின்னு சொன்னாவே அங்கே ஒரு அர்த்தம் என்ன இருக்குது, சில பேர் உங்க தண்ணி விட்டு கழுவ போட்டான் போல தெரியுது என்று நமக்கு தெரிய வருது. ஏன்னா ஒரு சமுதாயம் இன்னைக்கும் பாருங்க, நிறைய பேர் தண்ணி விட்டு கழுக மாட்டாங்க. வாய் கொப்பளித்தல், ஒளி செய்யும் போது வாய் கொப்பளிக்கிறோம். இதை நம்ம எங்க வெளியே போயிட்டு வந்தாலும் அந்த வாய் கொப்பளிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கத்னா செய்து கொள்வது, விருத்த சேதனம் செய்து கொள்வது. தலைவாரி வாங்கெடுப்பது, தலையை சீவது, ஒழுங்குபடுத்திக்கிறது, ஏதோ ஒரு வகையில் ஒழுங்குபடுத்திக் கொள்வது. இவைகள் அனைத்தும் நபி வழியாக அறிவிக்கப்படுகிறது. நூல் புகாரி, முஸ்லிம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு இப்படி சொல்லி தந்திருக்காங்கல்ல, இந்த மாதிரி உலகத்துல எந்த ஒரு மதத்துக்கும் அதை தோற்றுவித்தவர்களோ அல்லது அதில் இருக்கக்கூடிய இருந்த முக்கியஸ்தர்களோ ஒரு மதத்தை இப்படி மனிதர்களை ஒரு வரிசைப்படுத்தியது கிடையாது, ஒரு அழகுபடுத்தியது கிடையாது. ஒரு மதத்தினுடைய தலைவர், மீசை வெட்டிங்கப்பா, தாடியெல்லாம் சரி பண்ணிக்கங்க, பல் விளக்குங்க தினம், இப்படி இல்லாமல் சொல்லுவாங்க, சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோமா? அப்போ இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை ஒரு அழகான வழியில், ஒரு நேரிய வழியில் உலகத்தில் வாழும்போது சிறப்பாக வாழ்கிறதுக்கான அத்தனை வழிவகைகளையும் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஏதோ தொழுக நோம்பு அல்லாஹ்வை கும்பிடணும் வழிபடணும் இதுக்காக வேண்டி மட்டும் இஸ்லாம் அல்ல, ஒன்னையும் நீ சரி பண்ணிக்க, அழகுபடுத்திக்க என்று இஸ்லாம் நமக்கு அழகான வழிகளை சொல்லித் தருகிறது. உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாவது, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்களாகிய நீங்கள் உங்களுடைய சபைகளிலும் வெறுக்கத்தக்க செயல்களை செய்கின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா 29 அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கும் அவர்கள் புரிந்த தீய செயல்களின் விவரம் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் வினவினேன். உம்முஹானி சொல்றாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்கள் என்னதான் தப்பு பண்ணாங்க என்று நான் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் வினவினேன். அதற்கு அவர்கள் சபைகளில் சப்தமாக குசுவிட்டு கொண்டிருந்ததுடன் அவர்களை கடந்து செல்பவர்களை கல்லெறிந்தும் நகைத்தும் பரிகசித்தும் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திருமதி. லூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நபி இருந்தார். அந்த சமுதாய மக்களிடத்தில் இருந்த சில குறைகள், சில தீய செயல்கள்,
என்னன்னு சொல்லி உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலாட்ட கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்க சபைகள்ல சப்தமா குசு போடுவான், காத்து பிரிப்பான், டம்முன்னு போட்டு காத்து பிரிப்பான். ஒரு அநாகரிகமான செயல். என்ன, அதாவது அது குசு வர்றது, அது நம்ம தவிர்க்க முடியாது. அது வெளியேற்றி தான் ஆகணும். அது முறை. அதை என்ன செய்யணும்? சப்தம் இல்லாம அல்லது தவறுதலா வந்தா அது தப்பு இல்ல. ஆனா வேணுமுன்னே சத்தமா போடுறது தப்பு என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல பேசுனான் இத. சத்தமா குசு விடாதன்னு குர்ஆன்லயே அல்லாஹ் பேசுனான். அவனுக்கு செஞ்ச தவறான செயல் என்று அல்லாஹ் பேசுகிறான். யோசனை பண்ணி பாருங்க. குர்ஆன்ங்கிறது உலக மக்கள் எல்லாத்துக்குமே வழிகாட்டியா வந்திருக்கு. ஆனா அதுல குசு எப்படி போடணுங்கிறது குர்ஆன் பேசுது. எவ்வளவு பெரிய ஒரு நாகரிகத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது பாருங்க. என்னென்னமோ நாகரிகங்கிறான். ஆனா இஸ்லாம் நமக்கு அழகான நாகரிகங்களை, பழக்க வழக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாய மக்கள் சப்தமாக கொசு போடுவார்கள். அதே போல ஒரு ஆளு ரோட்ல நடந்து போறானாக்கா அவன் மேல கல்லு தூக்கி போட்டு விளையாடுவார்கள். அதே போல அவங்க யாரு போறாங்களோ அவங்கள பார்த்து கேலி கிண்டல் செஞ்சு பரிகசிச்சு சிரித்து பேசி கொண்டிருப்பார்கள். இந்த மூணும் அவங்ககிட்ட இருந்த கெட்ட செயல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதனால இஸ்லாம் ஒரு நாகரீகத்தின் உச்சகட்டமான நிலைகளை நமக்கு வழங்கி இருக்கிறது, கற்றுக் கொடுத்திருக்கிறது. அவைகளை நம்ம என்ன செய்யணும்? முறையா நம்ம ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும், நடந்து கொள்ளணும். எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இஸ்லாமிய விழுமியங்கள் அனைத்தையும் முழுமையாக பின்பற்றி நடப்பதற்கு அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.